மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டரில் நெல்லை வந்தடைந்திருக்கிறார். நெல்லையில் நடைபெறக்கூடிய பூத் கமிட்டி மாநாட்டில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக தமிழகம் வந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டரில் நெல்லை வந்தடைந்திருக்கிறார். அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அமித்ஷா வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். ஐயப்பன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். நிச்சயமா, அதாவது நெல்லையில இன்று பூத் கமிட்டி மெம்பர் மீட்டிங் மாநாடு நடக்க இந்த மாநாட்டில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலிருந்து 28 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகவர்கள் கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்துக்கு அமித்ஷா இன்று கலந்து கொள்கிறார். முன்னதாக அவர் நயினார் நகர் இல்லத்திற்கு சென்று தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு மாநாடு கலந்து கொள்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐயப்பன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் நடக்கக்கூடிய தேநீர் விருந்தில் அமித்ஷா பங்கேற்கிறார், கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து பாஜக முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். பல்வேறு ஆலோசனைகள் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் கட்சிப் பணிகளில் பாஜக கவனம் செலுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமித்ஷா அவ்வப்போது தமிழகம் வந்து செல்லக்கூடிய நிலையில் தற்பொழுது தூத்துக்குடி வந்து அங்கிருந்து நெல்லை வந்தடைந்திருக்கிறார். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் தேநீர் விருந்து அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோன்று பாஜக முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பாஜக முகவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் பாஜக தலைமையிடமிருந்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெல்லை வந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, அமித்ஷாவினுடைய பயண திட்டம் தொடர்பான விரிவான தகவல்கள் பகிர்ந்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு, குமரி மண்டலத்தினுடைய பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு திருநெல்வேலி தச்சநல்லூரில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கிறார். கேரளாவிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் தூத்துக்குடி வந்து இறங்கிய அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆயுதப்படை, திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் வந்து இறங்கியிருக்கிறார். அங்கே அவரை திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வரவேற்பை முடித்த பிறகாக அந்த வரவேற்புல அதிமுகவினுடைய திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக பெருமாள்புரத்தில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இல்லத்திற்கு சென்று அங்கே சுமார் ஒரு 15 நிமிடங்கள் அந்த தேநீர் இடைவேளை ஏற்காக விடப்பட்டிருக்கிறது. தேநீர் இடைக்கு தாங்க அவர் தேநீர் அருந்து இருக்கிறார். பல்வேறு உணவுகள் 33 வகையான உணவு வகைகள் அவருக்காக தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 15 நிமிடத்துக்கு பிறகாக நெல்லை தச்சநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் மாநாட்டிற்கு வருகிறார். இங்கே வந்து கன்னியாகுமரி கோட்டத்தினுடைய மாநாடாக நடைபெறுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகருடைய அந்த பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 28 சட்டமன்ற தொகுதிகள் அதுல இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை முழுசா கொடுத்தீங்க. நன்றி சிவமணி.